டிஎன்சி தமிழோட எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மகா ஜனார்த்தன் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு வாரம் பரபரப்பான சூடான தகவல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க சார். அது எல்லாமே அடுத்தடுத்த வாரங்களில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்ப அது அப்படியே நடந்துடும். அது டக்குன்னு அடுத்த லெவலில் போயிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் ஒரு முக்கியமான கேள்வியை அவங்கள்ட்ட முன்வைக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. அண்ணாமலையுடைய தில்லி பயணம் அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை, பாஜகவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன சார்? நிச்சயமாக. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒதுக்கப்பட்டார், ஓரங்கட்டப்பட்டார் இப்படின்னு ஏகப்பட்ட பலவிதமான ஹேஷியங்கள் தான் பேச்சுவார்த்தைகளாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு பியூஷ் கோயல் வந்தப்பயே அதை ஒன்று ப்ரூவ் பண்ணி அவரை பாண்டிச்சேரியிலேருந்து எமர்ஜென்சியாக வரவழைச்சு அவரை உட்கார வச்சு தான் அந்த குற்றப்பத்திரிகைங்கிறதையே ரிலீஸ் பண்ணி அதுவும் பண்ணி முடித்தாங்க. ரெண்டாவது விஷயம், அதுக்கப்புறம் அவரும் ஒரு தாராளமான ஒரு கிளாரிட்டியான ஒரு டெஃபனேஷனையும் கொடுத்துட்டாரு. எலெக்ஷன் நிற்காததுக்கு நான் வந்து போன எம்பி எலெக்ஷனில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நிப்பாட்டினேன், என்னால் ஒரு தொகுதிக்குள்ளே அடைஞ்சிட்டேன், அதனால் மற்றவங்களுக்கு போய் என்னால் பிரச்சாரம் பண்ண முடியல, இந்த தடவை நான் முழுசும் பிரச்சாரம் பண்ணுறதுக்காகவே தான் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டியும் கொடுத்து ஒரு விரிவான பதிலையும் கொடுத்துட்டாரு. அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருக்கிற மாதிரி தான் திடீர்னு காரைக்காலில் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹெலிகாப்டரை பிடிச்சி சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து தனி விமானம் போய் நைட்டு 12 மணிக்கு வந்து பாரதிய ஜனதாவோட தேசிய தலைமை எல்லாம் மீட் பண்ணிவிட்டு திரும்பி மறுநாள் காலையில் வந்து பிரச்சாரத்தை கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தோடு இருக்கும்பொழுது, அதாவது ஐ எம் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விதமானது. ஆக்சுவலாக என்னென்னா மத்தியில் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பதவி ஒன்று கொடுக்க போகிறதாக, அதுவும் எலெக்ஷன் முடிந்த கையோடு அது இமீடியட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். மோரார்லெஸ் மத்திய அமைச்சர் ஆவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது. முருகன் அவினாசியில் நிற்கிறாரு, அவினாசியில் ஜெயிச்சா அந்த ராஜ்யசபா சீட்டு இதாகும், ஜெயிக்க வச்சிருவாங்க. அவினாசியும் நல்ல ஒரு ஃபேவரபுளாக இருக்கிற தொகுதி தான் இருக்கும். அவருடைய சமுதாய மக்களே அங்கே இருக்காங்க. இருந்தாலும் தனபால் பையனும் தனியாக ஒரு இதில் இருக்கார். அதுவும் எப்படின்னு பார்க்கணும். இருந்தாலும் வெற்றிக்கான ஒரு பிரைட்டான ஸ்கோப் இருக்கிற தொகுதி அவினாசியாக இருக்கும். அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவர் அப்படி சப்போஸ் அப்படி இல்லைன்னாலும் அண்ணாமலை வந்து மத்திய அமைச்சராக ஆக்கப்படலாம். மத்திய அமைச்சராக பவர்ஃபுல்லான போர்ட்ஃபோலியோவில் அமைவாருங்கிறது தான் நம்ம, அதுவும் எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு இருக்குங்கிறது தான் இதில் வந்து ஒரு நல்ல இதாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், அடுத்த 5 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியாக இருந்ததுன்னா இவருக்கு ஒரு பெரிய மேஜர் ரோல் இங்கே இருக்காது. ஸோ அதனால் அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனில் சென்ட்ரலுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது. அப்போ மே 4க்கு அப்புறம் நடக்க போகிற கேம் பாருங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னது இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான். இல்லை, நிச்சயமாக. அது மட்டும் இல்லை, போர்ட்ஃபோலியோ ஷஃபிள் இருக்குது. டெஃபினட்டாக போர்ட்ஃபோலியோ ஷஃபிள் இருக்குது. நிறையா ஒரு 10-15 மந்திரி சபை மாற்றப்படுகிறது. அதில் புதிய முகங்களுக்கு நிறையா பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது விஷயம், அடுத்த ஆண்டு வரக்கூடிய பஞ்சாப் எலெக்ஷன் அவங்க ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு ஒரு இதில் அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் அந்த எலெக்ஷனுக்கும் தயாராகிட்டு இருக்கிறதுனால இந்த தடவை பஞ்சாப், ஏன்னா பஞ்சாபில் ஒரு ஸ்டேபிளான ஒரு இது இல்லை, இந்த தடவை கொஞ்சம் திருப்பி அதை கேப்சர் பண்ணணும். ஆம் ஆத்மிலேருந்து ஆல்ரெடி இளம் தலைவர்கள் எல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ ஷஃபிளில் வந்து மேஜர் ரோல் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்படலாம்ங்கிற மாதிரி தான் பேச்சு அடிபடுது. மாநில தலைமையில் மாற்றம் ஏதாச்சும் வருமா? இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப மாநில தலைமையில் மாற்றம் வருமாங்கிறத விட மாநில தலைமைகளுக்கான கட்டுப்பாடு அதிகரிக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிந்து இப்போ வாங்கின 27 சீட்டில் எவ்வளோ ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. சக்ஸஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா முக்கிய தலைவர்களை தவிர்த்து அப்படின்னா ஒரு சில தொகுதிகள் ஒன்றி தான் வெற்றிக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ மயிலாப்பூரே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இம்பேக்ட் 27 சீட்டு வாங்கிட்டு அட்லீஸ்ட் அதில் பாதியாவது ஜெயிச்சிருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலலாம் கேண்டிடேட் நிப்பாட்டியிருக்காங்க. திருவண்ணாமலை கேண்டிடேட்டை போலூரில் நிப்பாட்டியிருந்தால் அவர் ஜெயிச்சிருப்பார். போலூர் சீட்டு கேட்காம அவரை கொண்டு போய் திருவண்ணாமலையில் ஏவா வேலைக்கு எதிர்த்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அந்தமாரி நிறையா விஷயங்கள், சின்ன சின்ன தவறுகள் நிறையா பண்ணி தொகுதியை கைவிட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இதே மாம்பழம் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்கள பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஸ்ட்ரைக்கிங் ரேட் நல்லா தான் இருக்கும் இந்த எலெக்ஷனில். அவங்க சூஸ் பண்ணி முன்னாடி மாதிரி 20 சீட்டு 25 சீட்டு 30 சீட்டுன்னு கேட்காம கேட்ட 18மே அவங்களுடைய தொகுதியாக கேட்டு, எஸ் 2 பெரம்பூர் அவங்களது இல்லை, அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க, அம்பத்தூர் அவங்களது இல்லை, மீதி உள்ள 16 தொகுதிகளையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது அப்படிங்க. ஸோ அந்த இதில் பார்க்கும்பொழுது, மையப்புள்ளியில் வச்சு பார்க்கும்பொழுது சக்ஸஸ் ரேஷியோ அண்ட் தி அலையன்ஸில் இருக்கிற பார்ட்டியில் ஈவன்
டிடிவியை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 6-7 சீட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது இருக்கு. அப்படிங்கிறோம். ஸோ இப்படி இருக்குங்கிற போது எல்லாருமே 50%க்கு மேலே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பாரதிய ஜனதாவுக்கு எதிர்பார்ப்பு 14-15 சீட்டு ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். அது ஜெயிப்பாங்களாங்கிறது இன்னைக்கு வந்து $1 மில்லியன் கொஸ்டின் தான். இதை காரணமாக வச்சு நயினாருடைய லெவல் கொஞ்சம் இறங்குமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நயினாருடைய வெற்றி வாய்ப்பு சாத்தூர்ல பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டஃப் இதெல்லாம் போயிட்டு ஈஸியாக ஜெயிச்சிருவாரு அப்படிங்கலாம் சொல்லவே முடியாது. ஆமாம், நிச்சயமாக ஈஸியாக ஜெயிச்சிடும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா மற்ற வேட்பாளர்களும் அதே கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க. மேஜரான ஓட் ஷேர் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்க சமுதாயத்துக்கு ஒரு மேஜர் ஓட் ஷேர் இருக்குது. அந்த ஓட் ஷேர் கிருஷ்ணசாமி கிட்ட தான் இருக்குது. என்ன ஸோ கிருஷ்ணசாமி வந்து இவரை ரொம்ப வீக்கெண்ட் பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. அவரோ ஈஸியாக சாத்தூர் வந்து அவர் வசமாகுங்கிறது டிஃபிகல்ட்டு தான். பொறுத்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து திடீர் டிஜிபி மாற்றம் நடந்தது. சுற்றறிக்கையோட டிஜிபி வந்து வெளியிடுறாரு. உங்களோட அஃபிஷியலாக சார்ந்து உங்கள் சரகத்தை தாண்டி யாராச்சும் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் அடிபணிய வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. இது எலெக்ஷனுக்காக அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு மையப்படுத்தி பேசியிருக்கிற மாதிரி தகவல் வருது. அதிரடியாக தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டிருக்காரு. ஆமாம், சென்னை கமிஷனர் மட்டும் மாற்றலை. ஆமாம், இல்லை இது எல்லாமே இது எலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு கடந்து போயிடவும் முடியாது. நம்ம எலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்துடுது, அதனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கடந்து போக முடியாது. ஒரு சில முக்கியத்துவமான ஒரு விஷயங்கள் தான். எந்தெந்த லெவலுக்கெல்லாம் அவங்களால டைட் பண்ண முடியுமோ அப்படி டைட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட்டை. எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இட் இஸ் நாட் நார்மலாக ஒரு எலெக்ஷனுக்காகன்னு மாற்றலை, ஒரு பர்பஸ்ஃபுல்லாக தான் இதை பண்ணுற மாதிரியே நம்மளுக்கு தெரியுது. பாஜகவில் வந்துட்டு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள்னு சொல்லி நீங்கள் எதை நீங்கள் கணக்கிட்டு சொல்கிறீங்க? பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவினாசி முருகன் ஜெயிச்சிருவாருங்கிறது ஒரு இதுவாக இருக்குது. உதகமண்டலம் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா போன தடவையே அவங்க 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சாங்க. ஸ்மால் மார்ஜின் தான். இந்த தடவை நல்ல பேர் இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது. அவரும் போஜராஜன் அவரும் உதகமண்டலம் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அண்ட் தென் கோவை வானதி அவங்க ஏற்கனவே ஒரு இதில் தான் இருக்காங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்காங்க. அவங்களும் ஒரு மாதிரியாக வந்துடுவாங்க. இது தவிர அப்படின்னு பார்த்தோம்னா விலவங்கோடு இருக்காங்க, பத்மநாபபுரம், குளச்சல், நாகர்கோவில். இதில் 3 தொகுதியில் 2 தொகுதி ஏதாவது வந்துடுவாங்க. அது 2, இது 1 3, இதில் ஒரு 3 6, இன்னும் 1 சர்ப்ரைஸாக ஏதாவது ஒன்று வரலாமே தவிர மற்றபடி சம்மந்தமே இல்லாத தஞ்சாவூர்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். வரலாம் அவரும், ஏன்னா அவரும் எல்லா எலெக்ஷன்லையும் நிற்கிறாரு. இந்த தடவை ஒரு வாய்ப்பு கருப்பு முருகானந்தத்துக்கும் வரலாம் ஏதாவது. ஆனால் தஞ்சாவூர் எப்பொழுதுமே திமுகவுடைய வசமாக தான் இருந்திருக்கு. ஸோ அதையும் தவிர்த்து ஆன்டி இன்கம்பன்சி ஒன்றும் பெரிய வேவ்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியல. 2-3% நேரோ மார்ஜின்ங்கிறது எந்த பக்கம் வேணாலும் சாயக்கூடிய ஒரு விஷயந்தான். எகெயின் பொறுத்து தான் பார்க்கணும். மயிலாப்பூர்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு டஃப்பாக தான் இருக்கும்னு என்னுடைய அனுமானம். ஏன்னா முதல் விஷயம் என்னென்னா, எலைட் பீப்புள் அப்படிங்கிற பகுதிகள்லாம் ஆரியபுரம் அந்த பக்கம்லாம் இருக்காங்க. அவங்களோட மைண்ட் செட் இப்போயே அந்த தமிழிசைக்கு வந்து ஒரு எதிரான ஒரு மனநிலை தான் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, திரும்பி எதுக்கு வந்து நிற்கிறாங்க, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ். அவங்க நான் மக்கள் கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி ஸ்பீச் பரவலாக இருக்குது. 2வது விஷயம் வந்து மயிலாப்பூரில் மேஜராக வந்து ஒரு பிராமின் கம்யூனிட்டி ஓட்டு இருக்குது அப்படிங்க. ஸோ எப்பொழுதுமே அவங்க, அதாவது கலைஞரே சொன்ன வார்த்தை இது என்னென்னா, அந்த காலங்களில் பிராமின் சமுதாயம் 3% தான் இருக்குது அப்படின்னு நான் அதை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுற மாட்டேன். ஒரு பிராமின் 4 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் 6-7% வாக்குகள் தமிழ்நாட்டில் இன்ஃப்ளூயன்சபிள் வாக்குகளாக மாறும். இது வந்து கலைஞர் சொன்ன வாக்கு. அதனால தான் நீங்கள் கலைஞரை பார்த்தீங்கன்னா, கலைஞருடைய ஆடிட்டர் யார் அப்படின்னா ஒரு பிராமினாக இருப்பார். கலைஞருக்கு பார்க்கக்கூடிய மருத்துவர் யாருன்னா ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பத்தியை நானே அவங்கள்ட்ட தான்ப்பா இருக்கேன். அவர் என்ன தான் ஒரு பிராமின் ஆன்டி பிராமின் ஒரு தீமை கொண்டு வந்தாலும் பர்சனலாக நான் இப்படி தான்ப்பா இருக்கேன், அந்த கனெக்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கனெக்டை எப்பொழுதுமே அவர் தெரியப்படுத்திகிட்டே இருப்பார். அவருடைய எண்ணமும் அதுதான். 3% வாக்குகள்னு தமிழ்நாட்டில் என்னால் விட்டுற முடியாது. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது 3 பேரையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஓட்டு. அப்போ வந்து நான் 7% ஓட் ஆகிடும். இன்றைக்கி வந்து அதே மாதிரி என்றைக்காக இருந்தாலும் பிராமின்ஸ் வந்து அவங்க கம்யூனிட்டி பேஸாக ஓட்டு போட மாட்டாங்க. ஜென்ரலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் கம்யூனிட்டிக்காக தான் நிற்கிறாங்க, பட் அவங்க ஜெயிக்க மாட்டாங்களே, ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம். பாரதிய ஜனதா என்றைக்குமே வந்து பிராமின் கம்யூனிட்டிக்கு ஃபேவராக, பிராமின் கம்யூனிட்டி பார்க்குறதே பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக தான் பார்க்கும். பட் ஆனால் பிஜேபியில் ஒரு கேண்டிடேட் நின்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களான்னா $1 மில்லியன் கொஸ்டின். ஜெயிக்கணும் இல்லைங்க, ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடணுமே, இப்படி ஒரு சிந்தனைகள்லாம் இருக்கும்.
ஸோ அப்படி இருக்கிற காலகட்டங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா தமிழிசை நிற்கிறாங்க. பட் அதர் சைட் ஆஃப் இட்ல பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நாம் தமிழர் வந்து ஒரு பிராமணரை வேட்பாளரை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதி மட்டும் இல்லாமல் ஒரு 6 பேருக்கு பிராமணர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நாம் தமிழர், சீமான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிவிகேல நிற்கக்கூடிய பொருளாளர், மாநில பொருளாளர் வெங்கட்ரமணன் அவருமே வந்து ஒரு பிராமணர். ஸோ மயிலாப்பூரை ஒரு பிராமணர்கள் மையப்படுத்தி 10 ஓட்டில் 2 ஓட்டு இவங்களுக்கு 2 ஓட்டு இவங்களுக்குன்னு மாறினாலும் அந்த இம்பேக்ட் வந்து பாரதிய ஜனதா வெற்றியாகும் அப்படின்னு இன்னைக்கு பாரதிய ஜனதா ஜெயிக்கும்னு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஓட்டு போடுறவங்க ஒரு 2 பேர் இங்கே மாற்றி போட்டாங்கன்னா அந்த ஓட்டு வந்து இம்பேக்ட் ஆகும். 2வது விஷயம், தாவேக்காக்கு ஃபோர்ஷோர் எஸ்டேட் பக்கம் உள்ள வாக்குகள், பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கிற வாக்குகள் கன்சாலிடேட் ஆகி தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான நிறையா ஸ்கோப் இருக்குது. இவங்க 2 பேரும் ஓட்டை எடுக்கிறதுனால மீண்டும் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிற வேலுவே திருப்பி வரக்கூடுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி சூழ்நிலை இருக்குதுங்கிறதான். ஆசிரியர் வீரமணி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். ஒரு 32 தொகுதியில் மட்டும்தான் வேட்பாளரை ஆதரித்து வந்து பேசுகிறார். நிறைய தொகுதியில் சலசலப்பும், குறிப்பாக கொளத்தூர், திருவல்லிக்கேணி மட்டும் போகலைங்கிறவங்க ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆமாம், அது உண்மைதான். இன்னைக்கு யாருமே திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி பிரச்சாரம் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் அவங்களோட ஐடியாலஜியில் கொஞ்சம் மாறாமல் தான் இருக்காங்க. டு பி ஆனஸ்ட், அவங்க ஐடியாலஜி இதனால் வந்தால் இம்பேக்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அத்தனை வாக்காளர்களுக்கு இருக்குது. 2வது விஷயம், இப்போ நேற்றுக்கு திருவண்ணாமலையில் முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையே வளம் வந்துக்கிட்டு இருக்கேன், திருவண்ணாமலை புண்ணிய பூமி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு பக்கம் வந்து திமுக தலைவர் வந்து ஆன்மீகம் மாதிரி, இதனால தான் நான் எங்களுக்கு வந்து தஞ்சை, காஞ்சிபுரம்லாம் திமுகவின் கோட்டையாக இருக்குது, நாங்கள் வந்து இறைப்பணி அவ்வளோ செய்கிறோம், இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதர் சைட் ஆஃப் இட் இவர் போய் வந்து இந்த மாதிரி ஒரு அதற்கு எதிரான ஒரு கருத்துக்களை சொல்லலாம். ஈவன் லோக்கல்லே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வரும்னு யாருமே வேட்பாளர்களே அவங்கள வந்து ப்ரிஃபர் பண்ணலை. 234 தொகுதியில் 30 தொகுதிக்கு பிரச்சாரம். இதே ஒரு 10 ஆண்டுகள் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா வீரமணியோட பிரச்சாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களே அவரை வந்து கூப்பிடுறதுக்கு தயங்குறாங்க. அப்படிங்கிறதுனா கடவுள் மறுப்பு கொள்கைங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரை வந்து எங்கே எடுத்து பேசிடுவாரோன்னு ஒரு யோசனை, ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக அந்த இடத்துல அதை கிரியேட் பண்ணிவிடும். ஏன்னா கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக ஒரே கான்ட்ரவர்ஷியலான ஸ்பீச்சாக தான் இருக்குது அவரோடதும். ஸோ அதை மையப்படுத்தி தான் இருக்கிறதுனால வீரமணி ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக போகிற மாதிரி தான் இருக்கு. ராகுல் வந்து எந்த ஒரு இடத்துலையும் ஸ்டாலின் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவும் இல்லை. ஸ்டாலின் அவர்களும் ராகுலை சந்திக்கிறதுக்கு முயற்சி நடந்ததாக தகவலாம் வந்துட்டுருக்கு. அதுவும் நடக்கவே இல்லை. சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி ஆனால் மனதளவில் பிரிஞ்சிருக்கிற கூட்டணியாகவே தான் இருக்குது. இல்லை, அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்னா ரொம்ப வியக்தமாகவே தெரியுது. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி முந்தா நாள் கேரளா போயிட்டு டெல்லிக்கு போகிற வழியில் சென்னை வந்துட்டு போகிறேன்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்லேயும் நீங்கள் தெளிவாக கவனிச்சிங்கன்னா இப்போ வந்து அவருடைய ராகுலுடைய முக்கியத்துவம் வந்து கேரளாவும் பாண்டியும் தான் இருக்கிறதுனால வரல. பட் இங்கே என்னங்கிறது தலைவர்கள் தீர்மானிப்பார்கள்னு சொல்லிட்டு போயிட்டார். அதாவது 15 நாட்களில் எலெக்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே தலைவர்கள் வர வேண்டியதுங்கிறது பாரதிய ஜனதாவில் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண கூப்பிட வராங்க, மாநில முதலமைச்சர்கள் பிரச்சாரத்துக்கு வராங்க. மதுரையில் வந்து நீங்கள் ராமசீனிவாசனுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக தான் இருக்குது. ராமசீனிவாசனுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு நீங்கள் இவரை ஆக்கி விட்டீங்கன்னா மதுரை இதாகிடும் அதாகிடும், மெட்ரோ வந்துருங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரு தேசிய தலைமை அப்படிங்கிறது பர்பஸ்ஃபுல்லாகவே ராகுல் தமிழ்நாட்டுக்கு வரதை தவிர்க்கிறாரோ. 2வது விஷயம், ஜோதிமணி ஃபேக்டரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிமணி வந்து ட்விட்டர்லேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க போடுற இதெல்லாம். ஏன்னா ஜோதிமணி வந்து ஜோதிமதி மாணிக்க தாக்கூர் பதவியை ராஜினாமா செய்கிறாரு, நிர்வாக குழு பதவியை ராஜினாமா செய்கிறாரு. ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் அறியப்பட்டது ராகுலுடைய ஃபேஸாக தான் அறியப்பட்டாங்க. அவங்க ராகுல் தெரியாமல் இதெல்லாம் பண்ணுவாங்களாங்கிறதும் தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு இடைவெளிங்கிறது ராகுலுக்கும் திமுக தலைமைக்கும் இடையே உருவாகி இருக்குங்கிறது தான் இதில் பார்க்க முடியுது. சோனியா அவர்களும் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்க வருவாங்களான்னு தெரியல. இவங்க அதிகபட்சம் இனிமேல் என்னென்னா கார்கேவையும் பிரியங்காவையும் கூப்பிட்டு தான் நடத்தணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. 2வது விஷயம், இதிலெல்லாம் இன்னொன்றும் சொல்லிக்க முடியும். திமுக நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்க, ஒரு மாதிரியாக மெஜாரிட்டியாக வராங்கன்னா உங்கள் காங்கிரஸ் பிரச்சாரம் இல்லாமலே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கலாம். அதனால் என்ன பண்ண போகிறதில்ல. ஆனால் நிச்சயமாக ஒரு பிளவு இருக்க தான் செய்யுது.
ஏற்கனவே மம்தா பானர்ஜி வந்து திமுக தலைவரும் காங்கிரஸும் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வந்துட்டு திமுக விட்டு கொடுத்து தான் நிற்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது காங்கிரஸ் இருக்கிறதுனால காங்கிரஸ் வெறுப்புனால அப்படி இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல கேண்டிடேட்டு இப்போ நீங்கள் இதிலலாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கேரளாலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. ஏன்னா ஸோ இந்த மாதிரி அங்கங்கே உள்ள இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். எல்லா கட்சிகளையுமே இந்த மன வருத்தங்கள் இருக்கும். பட் ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு பணத்துக்கு விலை போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதுனால அது ஒரு காம்ப்ரமைசிங் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குது. அவ்வளோதான். டிவிகேக்கு போராடமெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனால் கொடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சென்னையில் அவரால் எங்கேயுமே பிரச்சாரம் பண்ண முடியல, முழுசாக அந்த பிரச்சாரம் முடிகிறது இல்லை. திரும்ப திருநெல்வேலி போனாலும் பைக்கில் வந்து திரும்ப விழுந்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் டிவிகேக்கு நெருக்கடி கொடுக்கப்படுது. ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக இதில் ஒன்றும் பெரிதாக இது பண்ணுறதுக்கு இல்லை, பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். இதனால் என்ன ஆகுனா ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகி ஒரு அடிஷ்னல் ஓட்டு தான் போகுமே தவிர எப்போ அவருக்கு பிரச்சாரத்துக்கு கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜென்ரலாக யூத் மத்தியில் அது இன்னும் பாப்புலாரிட்டியை தான் இன்க்ரீஸ் பண்ணும். வேறு என்ன தெரியும் யூத்துக்கு சொல்லுங்கள், ஜென்சின்னு சொல்லக்கூடிய யூத்துகளுக்கு என்ன தெரியும்? விஜய் பிரச்சாரத்துக்கு கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்கப்பா, அது கூட அதில் உள்ள பாலிடிக்ஸ் தெரியாது. பட் அப்படிங்கிற ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகி அது ஃபோர்ஸபுளாக தான் மாறுமே தவிர அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நெகட்டிவாக கிரியேட் ஆகாதுங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ரஜினிகாந்த் வந்து எந்த இடத்துலையும் அரசியல் பேசலை, ஆனால் வந்து ஜனநாயகன் பற்றி நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் வண்டி வாகனங்களை வந்துட்டு இப்படி துரத்திட்டு போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், நல்லா படித்து முன்னேறுங்கிற மாதிரி ரஜினி அந்த இடத்துல அரசியல் பேசுகிறார் ரஜினி. இது அதான் நேற்றுக்கு ஒரு கேள்விக்கு சினிமா ரசிகர்களாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே தவிர பட் இந்த குரல் யாருக்காக கொடுக்கப்பட்டது, அடுத்த படத்துக்காக இந்த குரல் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறத கூட நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். பட் எஸ், அவர் அரசியல்லேருந்து தள்ளிட்டேன்னு ஒரு கிளாரிட்டி எடுத்தாலும் அப்பப்போ அவர் பேசு பொருளாக தான் இருக்குது. பட் அடுத்த சன் பிக்சர் இது வருது, அடுத்த ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. அப்படிலாம் இருக்கிறபோது அவர் பேசுகிறத புரிஞ்சுக்க முடியுது நம்மளால் இது அப்படிங்கிறது தான். ஆராசாவினுடைய குரல்னு சொல்லி ஒன்று வெளியாச்சு, அது சர்ச்சையாகி இன்னும் அது நிற்கவும் இல்லை. திரும்ப அவரும் அது என்னோடது இல்லைன்னு சொல்லி கேஸெல்லாம் கூட போட்டார். ஆனால் திரும்பவும் அது வேறு ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இல்லை, திமுகவினருடைய மனது வந்து வெளிப்பட்டிருக்குது அப்படிங்கிறதான் அந்த ஆடியோ காட்டுது. எல்லாருடைய குரலாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாருடைய குரல் தான் இது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈவன் இவர் முதலமைச்சர் குடும்பத்திலேருந்து கூட இதை வந்து பண்ண சொல்லி பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு தான் வெறுப்பு இருக்குது. அவங்களும் அழகிரி குடும்பம் சொல்லப்போனால் இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா அவங்களும் ரொம்ப நாளாக அந்த அறக்கட்டளையில் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. திமுக அறக்கட்டளையில் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அவங்களுக்கு. ஸோ அதனால் இது ஒரு ஆனால் அவர் சொல்கிற குமுறல்கள் அப்படிங்கிறது அவர் சொல்கிறதெல்லாம் நியாயமானது தானே. சரி, அவர் வாய்ஸே இல்லாமலே இருக்கட்டும், அவரை போய் யாரும் பார்க்கலங்கிறது உண்மை தான். கனிமொழி வந்ததுக்கப்புறம் எல்லாரும் போனாங்கங்கிறதும் உண்மை தான். என்ன இன்றைக்கி நான் யாருக்காக உள்ளே இருக்கோங்கிறது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிடும். இட்ஸ் யூனிவர்சல் ட்ரூத். பட் கரெக்ட், அது வந்து மனக்குமுறல்களாக தான் இருக்குது, அதோட வெளிப்பாடு தான் இது. அடுத்த லெவல் ஆடியோ வருங்கிறாங்க, இன்னும் வருங்கிறாங்க, ஏகப்பட்டது இருக்குங்கிறாங்க. அண்ணாமலை செய்த காரியங்களை இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாக்கள் செய்யுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையாக தான் இருக்குது. தேமுதிகலேருந்து நான் வளர்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க சீட் கொடுக்கலைங்கிறத தாண்டி திமுகவோட போனதே நான் ஆரம்பத்துலேருந்து விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி மீச ராஜேந்திரன் சொல்லியிருக்காரு. குறிப்பிட்ட சமுதாயங்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறேன்? ஆமாம், நிச்சயமாக அவர் சொல்கிறது வந்து உண்மைதான். ஏன்னா திமுகங்கிறது போனது யாருக்கு, அதாவது கேப்டன் இருந்திருந்தால் அது நடந்திருக்குமா அப்படின்னா தேமுதிகவில் கண்டிப்பாக நடந்திருக்காது. அவங்கள எதிர்த்து ஆரம்பித்த கட்சி தான். நீங்கள் வரலாற்றில் வேணால் ஒரு உண்மை என்னென்னா அதை நம்ம ஏற்றுக்கணும். வரலாற்றில் எந்த கட்சி திமுகவை எதிர்த்து ஆரம்பித்ததோ அந்த கட்சி அங்கேயே போய் ஐக்கியமாகி அங்கேயே கரைஞ்சிடுறது தான் உண்மை. அதுக்கு யூனிவர்சலி ட்ரூத் மதிமுக 93 94 அவ்வளோ பெரிய கட்சியாக அதுதான். மதிமுகவை தான் நம்ம வந்து இன்றைய காலகட்டங்களுக்கு நம்ம உதாரணமாக இருக்கணும். 93 94 அவ்வளோ பெரிய இது வந்து பாதி வெர்டிக்கல் ஸ்பிளிட்டுங்கிற அளவுக்கு போய் 96 எலெக்ஷனில் 175 இடத்துல போட்டியிட்டு கூட்டணியும் வச்சு ஜனதா கம்யூனிஸ்ட் கூட்டணியும் வச்சு 5% மேலே அவங்களால வாங்க முடியல. அன்றைக்கி ஓட் ஷேரே உடச்சிருந்து கொண்டு போயிருந்தா அன்றைக்கி வெர்டிக்கல் ஸ்பிளிட்டில் கிட்டத்தட்ட வந்திருக்கவே கூடாது திமுக. திரும்பி 96 திமுக தான் ஆட்சி அமைச்சு. அது தேங்க்ஸ் டு ரஜினி மூவ் பண்ணார், அது மாதிரி பண்ணாங்க. ஸோ என்ன தான் அவ்வளோ பெரிய கட்சியாக இதை தான் நம்ம உதாரணமாக தாவேக்காக்கும் எடுத்துக்கணும்.
தாவேக்காவும் இன்னைக்கு ஒரு கட்சியாக வந்துட்டாங்க. 15% 16%ங்கும் பொழுது ஒன்றும் அப்பேற்பட்ட வைகோனாலே ஒரு கட்சியை உடைச்சிட்டு வந்து அந்த கட்சியோடைய வெற்றியை தடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு என்ன மாதிரி கொண்டு வருவாங்கங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி தான் தேமுதிக நம்ம பேசின மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற பெரிய பெரிய சமுதாயங்கள் பல சமூகங்களுக்கு அவங்க வந்து கொடுக்கலங்கிறது நிதர்சனமான உண்மை தான். அவங்க வீட்டிலே 2 எம்எல்ஏ எடுத்துக்கிட்டாங்க, ராஜ்யசபா ஒரு எம்பியும் எடுத்துக்கிட்டாங்க என்ன. ஸோ அதனால சொல்றது உண்மைதான். பட் இந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு அவங்க கட்சியை கொண்டு போய் திமுகவோட கரைச்சிருவாங்கங்கிறது தான் எனக்கு பார்க்க முடியுது. அது செல்வ பிறந்தைக்கும் காங்கிரஸை பெரிய வரவேற்பு ஒன்றும் கிடையாது. அவரும் நிறைய இடங்களுக்கு பிரச்சாரத்தை போகிறத வந்துட்டு திமுகவும் தவிர்த்திருக்கு. அவர் காங்கிரஸ் சார்ந்த தொகுதிகளுக்கு போகிறதையும் தவிர்த்திருக்காங்க. ஆமாம், ஏன்னா அவருக்கே இந்த தடவை அவருடைய தொகுதியிலே ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு சுற்று வட்டாரங்களில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஈவன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்களுமே இன்றைக்கி வந்து அவருக்கு வேலை செய்யலை. எனக்கு தெரிஞ்சு செல்வ பெருந்தகை கண்டிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வெற்றி பெற மாட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் பழனி கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை ஜெயிச்சிருவாருங்கிறது தான் பரவலான ஒரு இது. ரெண்டாவது விஷயம், அவருக்கே அந்த தொகுதியை தக்க வைக்கிறதே இன்றைக்கி ஒரு பெரிய ஃபேக்டராக தான் இருக்குது. அவர் டு பி ஆனஸ்ட் இந்த பக்கமே வந்து சிட்டிக்குள்ளே எங்கேயாவது ஒரு 2 தொகுதியை எடுத்து பார்க்கலாமாங்கிற அளவுக்கு கூட பிளான் பண்ணார். பட் அது நடக்கலை. ரெண்டாவது விஷயம், வட சென்னைக்கு வரக்கூடாதுன்னு தெளிவாக வட சென்னையில் எந்த விதமான பாயிண்ட்டுகளும் அவருக்கு பிரச்சாரத்துக்கு கொடுக்கல. அது ஒரு மேஜராக பார்க்கணும். ஒரு 7-8 தொகுதிகள் இந்த பக்கம் வில்லிவாக்கமாக இருக்கட்டும், அண்ணா நகராக இருக்கட்டும், ஆர்கே நகராக இருக்கட்டும், இந்த எந்த தொகுதிகளுக்குமே பிரச்சாரங்களுக்கு அவருக்கு வந்து வேணானேங்கிற அளவுக்கே ஒரு இன்ஃபார்மலான ஒரு தகவல் கூறப்பட்டதாக தான் தெரியுது. ரெண்டாவது விஷயம், அவர் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஸ்டெண்டெல்லாம் வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் தொகுதியை தக்க வைக்கிறதுக்கு அவர் ரொம்ப சிரமப்படுகிறார். அதனால் வெளியில் பிரச்சாரங்கள் செய்வதற்கும் அவருக்கு ஒரு அப்டக்கிள்ஸ் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு தொடர்ந்து ஆதரவு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது. தமிழக வாழ்வுரிமை கட்சியோட அவங்களுக்கான கேண்டிடேட் கூட நான் இது பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கட்சிகளுமே பரவலாக அவர்களுக்கான ஒரு ஆதரவு வந்து கொடுத்துட்ருக்காங்கிறப்ப உங்களுடைய வெற்றி வாய்ப்பு அந்த அளவுக்கு இருக்குது. இல்லை, அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அண்ணன் பொற்கொடி அவர்கள் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவாங்க. ஏன்னா அண்ணா திராவிட ஈவன் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ராமதாஸ் வந்து தன்னிச்சையாக வந்து அவங்களுடைய வேட்பாளர் அறிமுகம் இருக்கும்பொழுது இவங்களை ஸ்டேஜில் ஏற்று எம்எல்ஏ வந்துட்டாங்கம்மா அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. கணிசமான வாக்குகள். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த தொகுதியில் பாமகக்கு அவங்க சமுதாய வாக்குகள் கணிசமாக ஒரு 15,000 20,000 வாக்குகள் கணிசமாக இருக்குது, கன்சாலிடேட்டடாக இருக்குது. ஸோ அவங்க அந்த வாக்குகளும் கன்சாலிடேட் ஆகுது. திருமாவுமே வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. திருமாவுமே இப்போ என்ன விஷயம்னா, திருமா ஆட்களுமே வேலை செய்கிற மாதிரி தெரியல. அவங்க வேணா எங்கே வேணா வேலை செஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி திருமா ஆட்களுமே இவங்க கூட தான் மூவ் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நல்ல ஒரு கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வெற்றிங்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம். அந்த தொகுதியில் அந்த கவியும் கொடுக்கல, கவிக்கும் சீட்டு கொடுக்கல, அதிருப்தியில் இருக்காரு. ஆமாம், அவருக்கும் சீட்டு கொடுக்கல, அந்த அதிருப்தி வேற இருக்கு. கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிமுகவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை மாறிட்டு இருக்குன்னு சொல்ல போகிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது என்னமோ நிதர்சனமான உண்மை தான். பட் ஆனால் என்ன விஷயம்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு ஒரே மக்கள் சிந்தனை ஒன்றா தான் இருக்கணும். ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை தாவேக்காக்கு போட்டால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுங்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு போகும். கன்சாலிடேட் ஆகும்போது இப்போ இருக்கிற மார்ஜின், இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 2% 3% வாக்குகள் தான் நேரோ. இது வந்து எரர் தான். இந்த 2% ஓட்டு எங்கே வேணால் மாறலாம். இது ஒரு அதனால் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அதிமுகவுடைய ஃபேக்டர். நீங்கள் சொல்கிற மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் பெர்செப்ஷன் வைஸ் இன்றைக்கி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னதான் இருக்குது. 120 தொகுதி அப்படிங்கிறத விட 120ங்கிறத 150ன்னு இன்னைக்கு இந்த 2 வரக்கூடிய நாட்களில் ஒரு மாதிரியாக ஒரு பெர்செப்ஷன் வருதோ ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி இன்கம்பன்சி அங்கே கன்சாலிடேட் ஆகும். இன்றைக்கி ஆன்டி இன்கம்பன்சியை தாவேக்காக்கு போய் பிரயோஜனம் இல்லைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த வேவுங்கிறது, இந்த மாற்றம்ங்கிறது நடக்குங்கிறதா என்னுடைய புரிதல். அதிமுகவுடைய அலைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிஜேபி தான் செகண்டில் வந்து நிற்கணும் அப்படிங்கிறதா எதிர்பார்க்கணும். அதிகமான சீட்ஸ் நிற்கிறாங்கன்னு. ஆனால் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் வந்து 2வது இடத்துல பாமக, 3வது டிடிவி, 4வது இடத்திற்கு பாஜக தள்ளப்படுங்கிற சூழ்நிலை உருவாகிருக்கிறது. நிச்சயமாக. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல்
தன் தலைமையில் இருந்த கூட்டணி கட்சிகள் அத்தனையும் தன்னை விட 2026 நிச்சயமாக முன்னாடி தான் போக போகிறது. இதுக்கப்புறம் நெகோசியேஷனுங்கிறதுலையும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நெகோசியேஷன்லேயும் மாற்றங்கள் இருக்கும். அடுத்த எலெக்ஷனில் நான் தன்னை முன்னிலைப்படுத்தி அப்படிங்கும்போது பாரதிய ஜனதாவுக்கு டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக இந்த 2026 எலெக்ஷனுங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் எலெக்ஷன் எவர் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்களுடைய தேர்தல் அரசியல்லையே, அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி 18 சீட்டு 20 சீட்டுன்னு வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ரேஷியோ மோர் தென் 60% வந்து நிச்சயமாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கும். அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. அதே மாதிரி 11 தொகுதியில் 5லேருந்து 6 தொகுதி கண்டிப்பாக டிடிவி அவர்களும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து இந்த எலெக்ஷன் 27 சீட்டு வாங்கினது பெருசு இல்லை. 27 ஒரு 15 சீட்டு ஜெயிக்குமானுங்கிறது கஷ்டம். அப்படி இருக்குங்கும்பொழுது பாட்டாளி மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அடுத்து தான் பாரதிய ஜனதா வருங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு எலெக்ஷன் எக்ஸ்பிரஸில் வந்துட்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. வணக்கம்.